Hello friends, welcome to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்ம Brooch classல என்ன பார்க்க போறோம்னா Brooch flower எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு மூணு பொருள் தான் தேவை. போலன், கியர் ஒயர், ஸ்டாக்கிங் கிளாத். இந்த மூணு இருந்தாலே போதும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ல சூப்பரா பார்க்கவே நம்ம ஹேண்ட்மேடால நம்ம பண்ணதா அப்படினு சொல்லி நினைக்கிற அளவுக்கு செம்மையான Brooch flower நம்ம உருவாக்கலாம். இந்த ஃப்ளவரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரிஜினல் ஃப்ளவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. ஆனால் இது நம்ம கடையில் வாங்கினதில்ல, நம்ம ஹேண்டாலே பண்ணது. நீங்களும் இந்த கிளாஸை முடிச்சுட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி லுக்கப்பில் ஒரு நைஸ் ஃபினிஷிங்கோட ஃப்ளவரை நீங்களும் உருவாக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான நிறைய ப்ரூச் ரிலேட்டடான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கற்றுக்கணுன்னா நம்ம ப்ரூச் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், எஃபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை பார்த்து சொல்லுங்கள். என்னால் முடியும், நான் செய்வேன், நான் அழகாக செய்வேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்தே சொல்லிக்கோங்க. சொல்கிற வேர்டை கமெண்ட்லேயும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடியும், நீங்கள் இதை போல் இதை விட அழகாகவே பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்கோட பண்ண போகிறீங்க. பர்ஃபெக்டான ஸ்மார்ட் டிசைனர் நீங்களும் கூட தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கியர் ஒயரை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா பான்ஸ் பவுடர், அதோட மூடியை தான் என்னோடய மெஷர்மெண்ட்டுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் ஏதாவது மருந்து பாட்டில், சிரப்பு பாட்டில் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து சேம் அளவில் எனக்கு இதழ்கள் வேணும், அதனால தான் நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். கியர் ஒயரை அதை சுற்றி வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது எப்படி நான் ட்விஸ்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். கியர் ஒயர் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2 விதமான கியர் ஒயர் இருக்கும். நைஸானது இருக்குது, திக்கானது இருக்குது. நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது நைஸானதை பார்த்து வாங்குங்க, அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஃப்ளவர் செய்ய. என்கிட்ட 2 கியர் ஒயருமே இருக்குது. திக்கானதை வச்சு செய்யும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து நான் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஸோ நீங்கள் கடையில் போய் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க. நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் கிட்டு கொடுத்தோம், அதில் உங்களுக்கு லைட்டான கியர் ஒயர் தான் கொடுத்தோம். ஸோ அதை ஈஸியாகவே நீங்கள் இந்த மாதிரி வளைச்சிக்கலாம். இந்த மாதிரி இன்றைக்கி நான் 8 இதழ்கள் செய்ய போகிறேன். ஏன்னா நம்மளோட ஃப்ளவரில் 8 இதழ்கள் வச்சு தான் நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி 8 இதழ்களை நான் செஞ்சு எடுத்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கம்பி வளைக்கும்போது உங்களோட இதழ்களுடைய சைஸு ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னா தான் லாஸ்ட்டாக ஃப்ளவரை பார்க்க ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கம்பிகளில் ஸ்டாக்கிங் கிளாத்தை தான் நம்ம சுற்றி நூல் கட்ட போகிறோம். இது ரொம்பவே ஈஸி தான். ஸ்டாக்கிங் கிளாத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டாக்கிங் கிளாத்தோட எண்டுலேருந்து நான் இந்த மாதிரி எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணுறேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கலரில் ஸ்டாக்கிங் கிளாத் எடுக்கிறீங்களோ அதே கலர்லேயே த்ரெட்டும் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அந்த த்ரெட்டை நீங்கள் சுற்றுறது எதுவுமே கலர் சேஞ்சில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூ கட்டும்போது ஒரு நாட் போடுவீங்க, அதே நாட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 to 5 டைம்ஸ் சுற்றிட்டு அகைன் ஒருக்கா நாட் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக நூல் சுற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரூச் இதழ் ரொம்ப அழகாக பிரியாமல் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப கிளியராக அழகாக பண்ணோன்னா நல்ல டைட்டாக நூல் சுற்றிக்கோங்க. நான் இப்படி பண்ணுற மாதிரியே நான் பண்ணி வச்சுருக்க மற்ற 7 இதழ்களையும் நான் ப்ரூச் கிளாத் சுற்றி எடுக்கணும். சுற்றி எடுத்துட்டேன்னா என்னோடய பெட்டல் எல்லாமே ரெடி ஆயிரும். நீங்கள் என்ன ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதை ரொம்ப பொறுமையாக கவனமாக பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஃபைனல் லுக் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களாலையும் பண்ண முடியும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ப்ரூச் கிளாத்தில் சென்டரில் போய் எடுக்காதுங்க. அந்த சைடில் பாருங்கள், நான் தெரியும் சைடில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி சைடு பக்கத்துலேருந்தே நீங்கள் உள்ள மாற போங்க. நான் இன்றைக்கி ஒரு ப்ரூச் கிளாத்தில் 3 ஃப்ளவர் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு இன்னும் நிறைய கிளாத் இருக்குது. இன்னுமே எனக்கு அதில் ஃப்ளவர்ஸ் பண்ணலாம். இதே நேரம் நான் சைடில் பண்ணாமல் சென்டரில் போய் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ப்ரூச் கிளாத்தில் இந்த அளவுக்கு நிறைய கவுண்ட் ஃப்ளவர்ஸ் உருவாக்க முடியாது. இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். நான் அதை உங்களுக்கு டிப்ஸாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போனாலும் நீங்கள் ப்ரூச் ஸ்டாக்கிங் கிளாத் யூஸ் பண்ணும்போது அதை சைட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போங்க. ஃபஸ்ட்டே ஃப்ரண்ட்டில் சென்டரில் போயிடாதுங்க.
சைடில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி உள்ளே போங்க. என்னுடைய எல்லா பெட்டல்ஸையும் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் சுற்றி கவர் பண்ணதுக்கப்புறமா இதழ்களை சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் 2 இதழ்களை எடுத்துகிட்டு அகெயின் த்ரெட்டை வச்சு நல்லா டைட்டாக கட்டுறேன். எந்த அளவுக்கு என்னால் டைட்டாக கட்ட முடியுதோ அந்த அளவுக்கு டைட்டாக சுற்றிட்டு இதுலேயும் பூ கட்டுற நாட்டை போட்டு நான் முடிக்கிறேன். இந்த 2 முடித்ததுக்கப்புறமா 3வது இதழையும் வச்சு சேர்த்து வச்சு டைட்டாக கட்டுறேன். நீங்கள் கட்டும்போது ரொம்பவே பொறுமையாக கட்டுங்க. அது வந்து கீழே ரொம்ப தள்ளியும் போயிடக்கூடாது, ரொம்ப மேலேயும் வந்துடக்கூடாது. கரெக்டாக எல்லா பொசிஷனையும் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த கட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஃப்ளவர் வந்து கொத்து மாதிரி இருக்கும். இதை நீங்கள் லூஸாக கட்டினீங்கன்னா உங்களோட ஃப்ளவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, அது வந்து வளைஞ்சி போய் ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃப்ளவரோட பெட்டல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். நம்மளோட பூ வந்து வளைஞ்சி பெண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய 2 விரல்களாலையும் அதை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி விடுறேன். ஒரு பூவில் எப்படி அதோடைய இதழ் வளைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் தோணுதோ அந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு தோன்ற மாதிரி வளைக்கிறது தான். இது இப்படி தான் வளைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா பூவோட ஷேப் வந்து எப்படியும் இருக்கும். உங்களுக்கு தோன்ற மாதிரி அப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் ட்விஸ்ட் பண்ணி விட்டதும் இதழ்களை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். நான் இன்றைக்கி பண்ணக்கூடிய ஃப்ளவர் 2 லேயர்ஸ் கொண்டது. எப்படின்னா ஃபஸ்ட் லேயரில் 3 பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். அடுத்த லேயரில் 5 பெட்டல்ஸ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். எப்போவுமே ஒரு ஃப்ளவர் பண்ணும்போது ஒரு லேயருக்கும் அடுத்த லேயருக்கும் நம்ம கவுண்ட் வந்து 2 கூட்டிகிட்டு போனோம். ஃபஸ்ட் லேயரில் 3 பெட்டல் வைக்கிறோம், செகண்ட் லேயரில் 5 பெட்டல் வைக்கணும். நமக்கு தேர்ட் லேயரும் தேவை. நல்லா கொத்தா பூ உருவாக்கணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து 7 பெட்டல்ஸ் வைங்க. ஓகேவா? எப்போவுமே நம்ம 2 அதிகமாக்கிட்டு போனோம் அப்படின்னா தான் நம்மளோட பூவோட அவுட்புட் லுக் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் லேயரில் 3 பெட்டல்ஸ் வச்சுருக்கேன், அடுத்த லேயரில் 5 பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயர் நான் எப்படி கட்டினேனோ அதே மாதிரியே அடுத்த லேயரை நான் ஃபுல்லாக கட்டுறேன். 5 இதழ்களையும் பொறுமையாக வச்சு ஒவ்வொரு இதழ்களாக வச்சு கட்டுங்க. அவசரத்தில் 2 இதழ்கள் 3 இதழ்களை சேர்த்து வச்சு கட்டாதுங்க. அப்படின்னா க்ரிப் இருக்காது. அதுக்கு அது வந்து கொஞ்ச நேரத்தில் ஸ்லிப் ஆகி கலந்து வந்துடும். உங்களுக்கு அந்த ஃப்ளவரை பார்க்கவும் அந்த அளவுக்கு அழகாக இருக்காது. பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளவர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக பண்ண மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளவர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஃப்ளவர்லேருந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி 3 ஃப்ளவர் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அடுத்த ஃப்ளவர்லேருந்து நான் ரொம்பவே வேகமாக பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. வேகமாகவே முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 8 இதழ்களையும் அழகாக வச்சு சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட இதழ்களை நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். அதை கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டு நான் எப்படி இந்த வீடியோவில் ஒன்று அடுத்த ஒரு இதழ் அடுத்த இதழையும் அரேஞ்ச் பண்ணுறேன்னு அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். எப்படின்னா எல்லா இதழ்களுக்கும் ஒரு சைடு உள்ளே இருக்கணும், அடுத்த பக்கம் வெளியே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இதழோட லெஃப்ட் சைடு உள்ளே இருக்குது, ரைட் சைடு வெளியே இருக்குது. அந்த மாதிரி எந்த இதுவுமே 2 இதழ்களும் உள்ளே இருக்கக்கூடாது, 2 இதழ்களும் வெளியே இருக்கக்கூடாது. நான் பாருங்கள், இது நான் ஜூமின்ல உங்களுக்கு அதுக்காக தான் பொறுமையாக காட்டுறேன். ஒரு பக்கம் உள்ளே இருக்கணும், அடுத்த பக்கம் வெளியே இருக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக அப்படி இருந்தால் தான் உங்கள் ஃப்ளவரை பார்க்க ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பண்ண ப்ரூச் ஃப்ளவரோட ஃபைனல் அவுட்புட் இது தான். ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு ஒரிஜினல் பூ எவ்வளோ லுக்கில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம பண்ண போகிற ஒவ்வொரு டிசைனுமே நம்ம க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரூச் ஃப்ளவரை வந்து பண்ண போகிறோம். நாளைக்கு அடுத்த ஃப்ளவர் வந்து நம்ம பண்ண போகிறோம். அடுத்த டிசைன் வந்து எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சூப்பரான டிசைன்ஸை நம்மளே உருவாக்கலாம். இதோ பாருங்கள், இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர். இன்னொரு ஃப்ளவரும் நான் பண்ணேன், அதையும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டுறேன். என்ன பாருங்கள், பார்க்குறதுக்கே அது பார்க்க ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் மாதிரியே இருந்து ரியலாக எப்படி ஒரு செம்பருத்தி பூ இருக்குமோ அதே லுக்கப்பில் தான் அந்த ஃப்ளவர் எனக்கு வந்துச்சு. அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்க்குறதோடு விட்டுறாதுங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஃப்ளவர் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஷேப்பெல்லாம் ஒழுங்காக வரட்டா கூட அடுத்ததாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ளவர் 3 ஃப்ளவர் பண்ணும்போது பர்ஃபெக்டான ஃப்ளவரை உங்களாலே கொண்டு வர முடியும். சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளவரை நீங்கள் ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேர் ஆக்சசரிஸ் இதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணி இல்லைனாக்கி நூலை வச்சு
கட்டி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃப்ளவர் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா என்னோட ஒரு ட்ரெஸ்ஸில் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ண போகிற ட்ரெஸ்ஸில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை நான் என்னோடய ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணும்போது அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போதைக்கு நான் இந்த 3 ஃப்ளவரையும் பண்ணிட்டேன். நாளைக்குள்ள வீடியோவில் மற்ற 2 ஃப்ளவரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த ஃப்ளவரை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.